தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. உன் தலை வாலு முண்டம் என்னடா அது அது எது? அஜித் மற்றும் விஜய் அவர்களுக்குள்ள வந்து நடந்த சிறப்பான வன்மம் தாக்குதல்னு சொல்ல முடியாது, வன்மம் கக்கிய தருணங்கள் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து வன்மத்தை ரொம்பவே கக்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. அதாவது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தலையை அறிமுகப்படுத்தினார்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த டைலாக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து அதாவது ரிப்ளே ஒரு படத்தில் ஒரு டைலாக்காக கொடுத்துருப்பாரு. அதாவது இது வந்து இப்போ நடந்த விஷயங்கள் கிடையாது. 2001-2 அந்த மாதிரி சீசனில் வந்து ரெண்டு பேரும் போட்டியாக வந்து படங்களில் வந்து மோதிக்கிட்ட தருணங்கள். உன் தலை வாலு முண்டம் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டுவா அப்படின்னு வந்து நம்ம தலைவன் வந்து இது வந்து விஜய் வந்து எதை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டைரெக்டாகவே இன்டைரக்ட்னு கூட சொல்ல முடியாது, டைரெக்டாகவே வந்து அஜித் அவர்களை வந்து தாக்கி பேசியிருப்பார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு பேசியிருக்கலாம், தெரியாமல் கூட பேசியிருக்கலாம், இல்லை கதையில் தேவைப்பட்டுச்சுன்னு கூட வந்து டைரக்டர் வந்து இதை வந்து இழுத்து விட்டுருக்கலாம். இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வந்து டைரக்டரா இல்லை விஜய் அஜித்தா இல்லை என்ன இளவுன்னு தெரியல. ஆனால் வந்து உங்கள் போட்டிக்கு மோதியிருக்காங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம், அடுத்த வீடியோவை. தலை சொல்கிற அது அப்போ வந்து தலை ரசிகராக இருக்கட்டும், தளபதி ரசிகராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தையில் ஒன்று இது இல்லை அது. அதுக்கு நம்ம தலைவன் விஜய் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது அது எது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து நம்ம அஜித் வந்து தாக்கியே வந்து டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் அஜித்தை தாக்கியிருக்காரு அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. அஜித்தும் வந்து இதுக்கான ரிப்ளை வந்து அவரோட படங்கள்லேயே வந்து நிறையவே கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இப்போ வந்து விஜய் வந்து சொன்ன டைலாக்கு வந்து அப்படியே வந்து எதிராக வந்து அஜித் ஒரு டைலாக் ஒன்று விட்டுருப்பாரு. இப்போ வந்து விஜய் மட்டும் வன்மத்தை கக்கலை, அஜித் சாரும் கூட சேர்ந்து கக்கியிருக்காரு. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் தான். இருந்தாலும் இதை வந்து நான் வந்து ஒரு பொதுவாக ஒரு ரசிகனாக இல்லாமல் எதிரியாகவும் இல்லாமல் வந்து ரெண்டு படமும் வந்து எனக்கு பிடிக்கும். அஜித் சார் நடித்த படமும் பிடிக்கும், விஜய் சார் நடித்த படமும் பிடிக்கும். இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்மத்தை வந்து அந்த சீசனில் வந்து ரொம்பவே கக்கியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது, மேலையும் கீழே போய் வரேன். எனக்கு அது நேர்கோடு தான், எவன் கொடுக்க வந்தாலும் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்ளை போட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து ஃபேன்ஸுக்குள்ளே வந்து அடிச்சுக்குவாங்க. இது அப்போ நடந்தனால வந்து வெளில அவ்வளோவா தெரியல. இன்னமும் சொல்கிறேன், அஜித் ரசிகராக இருக்கட்டும், விஜய் ரசிகராக இருக்கட்டும், படத்தை படமாக பாருங்கள். நீங்கள் வந்து அவங்கள வந்து நம்ம தலைவன் இதுன்னு தூக்கி வச்சு நம்மளுக்கு வந்து அவங்க ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது வந்து படமாக மட்டும் பாருங்கள். கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க அந்த பல்ட்டி தான். ஏன் கில்லி தாண்டு கூட ஆடலாம், என்ன வேணாலும் ஆடலாங்க. இதுக்கு வந்து நம்ம தலை அஜித் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். உனக்கென்ன அந்த ஸ்டெப்பை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து அடுத்த சீனில் வந்து வரும். சொல்லலாம் வந்துட்டு பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் வந்து டைலாக்ல வந்து உங்களை வந்து நாங்கள் அடிக்க மாட்டோம், அதாவது டான்ஸில் கூட வந்து வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வன்மத்தை கொஞ்சம் கக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும்.
உனக்கு என்ன? இங்கே வந்து இந்த விஜய் அஜித்தும் வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, இப்போ டேரக்டர் கூட இந்த டைலாக்லாம் வந்து எதுக்காக வந்து வச்சாங்கன்னு தெரியல. சரி, அவங்களே விட்டுடலாம், அஜித்தையும் விஜயும் விட்டுடலாம், டேரக்டரையும் விட்டுடலாம். இந்த பாட்டு எழுதுறாங்க பாருங்க, அவங்களே இதுலலாம் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? அடுத்து ஏற்றிவிடவும் தந்தையும் இல்லை. அஜித் சார் யார குறிப்பிடுகிறா தெரியுமா உனக்கு? இதுக்கு வந்து எப்படி 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 விஜய் சார் எப்படி ரிப்ளை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஏண்டா ஏன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் வீடியோ ஃபன்னுக்கு ஒன்லி மட்டும். இதை வந்து தூக்கிக்கிட்டு வந்துடாதீங்க அணில ஆமனு எப்படா எங்கள் தலைவனை பற்றி வீடியோ பண்ணலாம் அப்படின்லாம் வராதிங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். எனக்கு ஒரு நண்பன் என்று அமைவதற்கு தனிப்பட்ட தகுதி எதுவும் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து வன்மத்தை கக்கலாம், ஆனா இந்த அளவுக்கா 2006 வரையும் போயிருக்காங்க. என்ன அளவுக்கு போட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களா இருக்காங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது, வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது, தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எந்த துறையிலையும் வந்து போட்டின்னு இருக்கும். அதாவது இதுல வந்து போட்டின்னு வரப்போ வந்து அப்பைக்கு ஸ்பீக்ல இந்த 2 பேரும் வந்து இது வேணும்னு பண்ணாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல, ஆனா வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக மட்டும்தான் எடுத்துக்கணும். இதை ரொம்ப டீப்பாக எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. உடனே தூக்கிட்டு வந்துடவும் கூடாது. என் தலைவனை பற்றி அப்படி பேசிட்டு இப்படி யாரை பற்றியும் நான் தப்பாக பேசலை. உண்மையாக விஜய் படமும் பிடிக்கும், அஜித் படமும் பிடிக்கும். நானே ஒரு விஜய் ரசிகன் தான். இருந்தாலும் விஜய் வந்து இது பேசுனதை வந்து நானே வீடியோ எடுத்து போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஜாலிக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் தான் வந்து உங்களுக்காக வந்து வீடியோ எடுக்கிறேன். தவிர அவங்கள வன்மத்தை வந்து நானும் போட்டு கக்கணும் தாக்கணும் அப்படின்ற அர்த்தமே கிடையாது. இருக்கிறவனுக்கெல்லாம் தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்டா தலைவனா நீ? வெள்ளத்தோடு மேனிசம் சட்டை போட்டா நீங்க தலைவனா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்போ இதுவே வந்து இந்த டைலாக் இப்போ வந்து இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஒருத்தர் பாடியை வச்சு நீங்கள் ஷேமிங் பண்ணலாம், ஸ்கின்னை வச்சு, அதாவது பாடி இல்லை சாரி ஸ்கின்னை வச்சு பாடி ஸ்கின் ஷேமிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பீங்க. அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அஜித் ரசிகராக இருக்கட்டும், விஜய் ரசிகராக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் படமாக வரட்டும், அஜித் படமே வரட்டும், இப்போ விடாமுயற்சி வருது, கோட் படம் வருது, இது முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அது நமக்கு தேவை கிடையாது. இப்போ நான் வந்து உங்கள்கிட்டலாம் சொல்லிக்கிறது என்னென்னா 60 அடி 70 அடி 50 அடி இப்படி கட் அவுட் வச்சா வந்து விஜய் அஜித்தும் உங்களை பாராட்ட போகிறாங்களா? கிடையாது. அவங்களே இப்போ ஒன்றா இருக்காங்க. நாடா இப்போ அந்த கட் அவுட் வச்சாதான் நீங்கள் அவங்க ரசிகர் அப்படிங்கிறத வந்து யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அது சும்மா ஒரு வாரமாக ஒரு அந்த படம் ஓடுற வரையிலும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போய் ஒரு மூலையில் குப்பையாக கிடக்கும். இல்லை எவனாவது வீட்டு இதுக்கு வந்து உபயோகம் தான் படுத்த போகிறீங்க. அதுக்கு பதிலாக 4 பேர்த்துக்கு நல்லது செய்யலாம். அதே இப்போ விடாமுயற்சி வருது, கோட் வருது, இவங்க 2 பேர்த்துலேயும் வந்து இப்போ அஜித் படம் வருது அப்படின்னா வந்து அஜித்தோட விடாமுயற்சி சார்பாக வந்து நிறையா ட்ரஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து போயிட்டு ஏதாவது வந்து பாலாபிஷேகம் இது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி எங்கள் தலைவன் படம் வருது, அதுக்காக வந்து உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கி தரோம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இதை வந்து பார்த்துட்டு பாராட்ட வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளோவா வந்து இன்வால்வ் ஆகாட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாராட்டுவாங்க. இதுவே வந்து 100 அடிக்கு கட் அவுட் வச்சா உங்களை தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது. இப்போ விஜய் படம் வருது அப்படின்னு வந்து
விஜய் பேரில் போய் 4 பேத்துக்கு 4 இது நல்லது செய்யுங்க, செஞ்சீங்கன்னா அவரும் சந்தோஷப்படுவார். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. சும்மா போயிட்டு கட் அவுட் வைக்கிறதுனாலையும் பாலாபிஷேகம் பண்ணுறதுனாலையும் கூட்டமாக போய் கத்துறதுனாலையும் உங்கள் எப்படி சொல்கிறது, கடைசி வரையில் வந்து அஜித் விஜய் வந்து அனில் ஆமை அப்படின்னு வந்து எவனுமே குறிப்பிட கிடையாது. அவங்க அனில் ஆமைன்னு சொல்கிறது வந்து ரசிகர்களாக துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை தான் சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு புரியலை, என் தலைவனை சொல்லிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் சொல்லவே கிடையாது. அனில் ஆமை அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான். யாருன்னா வந்து ரொம்ப வந்து போயிட்டு என் தலைவன் என் உயிர் மயிர் அப்படி இருக்கவங்க தான். ஆனால் மற்றபடி ரசிகர்களும் இருக்காங்க, டீசெண்டாக வந்து படத்துக்கு போவாங்க, 4 கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர அதே அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் அவங்க பாட்டில் வந்து அவங்க கொடுத்த இதுக்கு வந்து படம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்களே தவிர போயிட்டு இதுக்காக வந்து அஜித்தை தூக்கி நிப்பாட்டுறது, விஜய் தூக்கி நிப்பாட்டுறது அவங்க ஒரு போதும் செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம ரசிகர்கள் நமக்கு படம் பிடிச்சிருக்கா பார்க்குறோம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவங்களுக்கு தூக்கிட்டு இது பண்ணுறதுலாம் தப்பு. இப்போ இதெல்லாம் வந்து எதனால் வந்து உங்கள்கிட்ட பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் பேசுகிறேன் அப்படின்னா வந்து இனிமேலாவது திருந்துங்க. நம்ம வந்து யாருக்காகவும் வந்து எதுவும் வந்து பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து அதே பாலாபிஷேகம் பண்ணுற கட் அவுட் பண்ணுற இதுவே ஒரு 5 ரூபா வந்து ஒருத்தன் வந்து பசிக்குதுன்னு கேட்டால் கொடுத்துருக்கியா? நீ கொடுக்க மாட்ட. 5 ரூபா கொடுக்கணுமான்னு யோசிப்ப. 5000 ரூபாய்க்கு கட் அவுட் வைப்படா, நான் சொன்னேன்டா. 5000 ரூபாய்க்கு நீ கட் அவுட் வைப்ப. ஒருத்தன் பசிக்குதுன்னா 5 ரூபாவோ 10 ரூபாவோ கேட்டால் கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுப்பேன் அப்படின்னு வேணா வீம்புக்கு வேணா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணலாமே தவிர மாட்டேன். அதுதான் உண்மை. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் சவுண்ட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, நிறையா ஃபோன் கால்ஸ், என்ன சொல்கிறதுனே தெரில போங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you back.